கரம் மசாலா தேவையான பொருள் பார்த்துடலாம். 10 கிராம் அனாசி பூ, 10 கிராம் லவங்கம், 10 கிராம் பட்டை, 10 கிராம் மராட்டி மூக், 10 கிராம் ஜாடு பத்திரி, 10 கிராம் கல்பாச்சி பூ, 10 கிராம் பிரிஞ்சி இலை, 10 கிராம் மிளகு, 10 கிராம் சோம்பு, 10 கிராம் சீரகம், 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் கசகசா, 10 கிராம் மிளகாய், 10 கிராம் தனியா. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் கடாய் வச்சிட்டோம். ஒவ்வொரு பொருளாக நம்ம சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். வறுந்து போச்சு. இப்போ நம்ம மாற்றிக்கலாம், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் எல்லாமே சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். எல்லாமே வறுத்து ஆற வச்சுட்டோம். இப்போ நம்ம எல்லாமே நம்ம பவுடர் அரைச்சிக்கலாம். கரம் மசாலா தனித்தனியாக வறுத்தோம் இல்லையா, எல்லாமே இப்போ பவுடர் ஆக்கிட்டோம். இது கறி குழம்பு, குருமா எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம்.